ஓம் சாந்தி 24/4/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, வைஜெயந்தி மாலையில், அதாவது வெற்றி மாலையில் வருவதற்காக நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்யுங்கள். தனது நேரத்தை வீணாக்காதீர்கள். படிப்பின் மீது முழுமையிலும் முழுமையான கவனம் கொடுங்கள். கேள்வி: தந்தை தனது குழந்தைகளிடம் எந்த ஒரு வேண்டுகோள் விடுகிறார்? பதில்: இனிமையான குழந்தைகளே, தந்தை நல்ல விதமாக படிப்பை படித்து கொண்டு இருங்கள் என்கிற வேண்டுகோள் குழந்தைகளிடம் விடுகிறார். தந்தையின் தாடிக்கு மதிப்பு வையுங்கள். தந்தையின் பெயர் கெட்டுவிடும்படியான எந்த ஒரு தீய காரியத்தையும் செய்யாதீர்கள். சத்தியமான தந்தை, சத்தியமான டீச்சர், சத்தியமான குருவை ஒருபொழுதும் நிந்தனை செய்யாதீர்கள். எதுவரை படிப்பு இருக்கிறதோ அதுவரை தூய்மையாக அவசியம் இருப்பேன் என்கிற இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள். பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகை அடைந்தோம். ஓம் சாந்தி. உங்களை அடைந்து முழு உலகின் ராஜ்யத்தை அடைகின்றோம் என்று யார் சொன்னது? இப்பொழுது நீங்கள் மாணவர்களாகவும் இருக்கிறீர்கள், குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகிய நம்மை உலகிற்கு எஜமானராக ஆக்குவதற்காக வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை சொல்லிட்டு இருக்காங்க, பாபாவை அடைஞ்சதுனால முழு உலகத்தையும் நம்ம அடைகிறோம். இது குழந்தைகள் சொன்னீங்களா, மாணவர்கள் சொன்னீங்களா? ஏன்னா நீங்கள் குழந்தைகளாகவும் இருக்கீங்க, மாணவர்களாகவும் இருக்கீங்க. அதனால் சிந்தனை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. இந்த உலகத்திற்கே எஜமானராக ஆக்குவதற்காக தான் அந்த எல்லையற்ற தந்தையும் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அவருக்கு முன்னால் நாம் அமர்ந்துள்ளோம் மற்றும் நாம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டும் இருக்கின்றோம். அதாவது உலகத்தின் கிரீடம் அணிந்த இளவரசன் இளவரசியாக ஆவதற்காக நீங்கள் இங்கே படிக்க வந்துள்ளீர்கள், அதாவது படிக்கிறீர்கள். இந்த பாடல் பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்டுள்ளது. நாம் உலகத்தின் மகாராஜா மகாராணி ஆகப் போகிறோம் என்பதை புத்தியின் மூலம் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தந்தை ஞான கடலாக இருக்கிறார். சுப்ரீம் ஆன்மீக டீச்சர் ஆன்மாக்களுக்கு அமர்ந்து படிப்பிக்கின்றார். ஆத்மா இந்த சரீரம் எனும் கரும இந்திரியங்கள் மூலம் தந்தையிடமிருந்து உலகத்தின் கிரீடமணிந்த இளவரசன் இளவரசி ஆவதற்கான பாடசாலையில் அமர்ந்துள்ளோம் என்பதை தெரிந்திருக்கிறது. இப்போ உங்களுடைய ஆத்மா கூட தெரிஞ்சிருக்கு. சுப்ரீம் ஆன்மீக டீச்சர் வந்து நம்மளை இந்த உலகத்தினுடைய இளவரசன் இளவரசியாக, அதுவும் கிரீடமணிந்த இளவரசன் இளவரசியாக ஆவதற்கான இந்த பாடசாலையில் நம்மளை அமர வச்சிருக்கிறாரு. நாமளும் இந்த பாடசாலையில் அமர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரியுது அப்படின்னு தந்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கோ எவ்வளவு போதை ஏற்பட வேண்டும்? பிரின்சஸாக ஆகக்கூடிய காலேஜில் அமர்ந்திருக்கிறோன்னு நினைக்கும் போதே எவ்வளவு போதை நமக்கு இருக்கணும். அவ்வளவு போதை மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உள்ளதா என்று தனது மனதை கேட்டுக்கொள்ளுங்கள். பாபா என்னவோ சொல்கிறாங்க உங்களுக்கு போதை இருக்கணும்னு, ஆனால் எனக்குள்ளே அந்த போதை இருக்கா அப்படின்னு தன்னுடைய மனதை தொட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. கல்பமாக உலகத்தின் கிரீடம் அணிந்த இளவரசன் இளவரசி ஆவதற்காக நாம் தந்தையிடம் வந்துள்ளோம். இது கல்பமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு தந்தை வந்து சொல்கிறாங்க. அந்த தந்தையோ தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். தந்தை கேட்கிறார், அனைத்து குழந்தைகளும் சொல்லுகிறீர்கள் நாங்கள் சூரிய வம்சத்தின் கிரீடமணிந்த இளவரசன் இளவரசியாக, அதாவது லக்ஷ்மி நாராயணராக ஆவோம் என்று. நான் அந்த அளவு முயற்சி செய்கின்றேனா என்று தனது உள்ளத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். பார்க்கவும் வேண்டும், எனக்கு அவ்வளவு குஷி இருக்கிறதா? இன்று நான் படிக்கின்றேன், நாளை கிரீடமணிந்த இளவரசன் ஆகுவேன். ஏனென்றால் இதுவோ சங்கமயுகமாக இருக்கிறது. தந்தை சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு உங்களுக்கு குஷி இருக்கா அப்படின்னு கேட்டுக்கணும்.
இன்றைக்கி நான் இப்படி படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நாளைக்கு கிரீடமணிந்த இளவரசன் இளவரசி ஆவேன். அந்தளவுக்கு போதை இருக்கா, குஷி இருக்கா? ஏன்னா இப்போ நடக்கிறது சங்கம யுகம். இப்போ இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் எல்லாமே முயற்சி செய்து எதிர்காலத்திற்குரிய அனைத்து பலன்களையும் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் உங்களுக்குள்ளே இருக்கான்னு உங்கள் உள்ளத்தை தொட்டு கேட்டுக்கோங்க அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்காங்க. இப்பொழுது இந்த கரையில் இருக்கிறீர்கள். அந்த கரை சொர்க்கம் சொல்லுவதற்காக இந்த படிப்பு படிக்கிறீர்கள். அங்கே அனைத்து குணங்களும் நிரம்பியவர்களாகவும் 16 கலைகள் நிரம்பியவர்களாகவும் ஆகித்தான் செல்ல வேண்டும். இப்போ நீங்கள் இந்த கலியுக கரையில் இருக்கீங்க, நாளைக்கு சத்தியுக கரைக்கு போக போகிறீங்க. அங்கே போகணுன்னா அந்த 16 கலைகள் நிரம்பியவர்களாகவும் எல்லா குணங்களிலும் நிரம்பியவர்களாகவும் ஆகித்தான் போகணும். நாம் அதற்கு தகுதியாக இருக்கிறோமா என்று தன்னிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு நாரதர் பக்தருடைய விஷயம் இல்லை. சாஸ்திரங்களில் அப்படி பக்தர் நாரதருடைய கதையை சொல்லியிருக்காங்க. அவர் ஒருத்தர் மட்டும் இல்லை, நீங்கள் அனைவரும் பக்தர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது தந்தை உங்களை பக்தியிலிருந்து விடுவித்து விட்டார். நாம் தந்தையினுடைய குழந்தைகளாகி ஆஸ்தி அடைவதற்காக உலகத்தின் கிரீடமணிந்த இளவரசன் இளவரசி ஆவதற்காக வந்துள்ளோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். வானப்பிரஸ்த நிலையில் இருப்பவர்கள் இல்லற விஷயங்களில் இருக்க வேண்டியதில்லை. மற்றும் குமாரிகளுக்கு கூட இல்லற விஷயங்கள் இல்லை. அவர்களுடையதோ மாணவ வாழ்க்கையாகும். பிரம்மச்சரியத்தில்தான் படிப்பு படிக்கின்றனர். இப்பொழுது இந்த படிப்பு உயர்ந்ததாக இருக்கிறது. பொதுவாக உலகத்தில் வானப்பிரஸ்த நிலையில் இருந்தாங்கன்னா அவங்க இல்லற விஷயத்துலலாம் ஈடுபட மாட்டாங்க. அவ்வளோதான், எனக்கு வயசாகிடுச்சு, அடுத்து குழந்தைகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. அதே போல் இந்த குமாரிகளாக இருக்கும்போது கூட இல்லற விஷயங்கள் அவங்களுக்கும் இருக்காது. ஏன்னா அவங்க மாணவ வாழ்க்கையில் இருப்பாங்க, படிப்பை மட்டும்தான் கவனிப்பாங்க. பிரம்மச்சரியத்தில் இருந்தே படிப்பெல்லாம் படிச்சிடுறாங்க. இப்பொழுது இந்த படிப்பு கூட உயர்ந்ததாக இருக்கிறது. இதில் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்க வேண்டும். அவர்கள் பிரம்மச்சரியத்திலிருந்து படிப்பை படித்து பின்பு விகாரத்தில் சென்று விடுகின்றனர். இங்கு நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்து முழுமையான படிப்பை படிக்கிறீர்கள். நான் தூய்மையான கடல் ஆவேன், உங்களையும் தூய்மையாக ஆக்குவேன் என்று தந்தை கூறுகின்றார். எவ்வளவு பெரிய தந்தை, ஆனால் சாதாரண உடலில் இருக்கிறார். ஆத்மாக்களுக்கு போதையையும் ஏற்றுகிறார். இப்பொழுது உங்களுக்கு தந்தை ரத்தினங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். பிறகு சோழிக்கு பின்னால், அதாவது கொண்டக்கடலைக்கு பின்னால் சென்றீர்கள் என்றால் என்ன நிலைமை ஏற்பட்டுவிடும்? ராவணனுடைய சிறைக்குள் சென்று விடுவீர்கள். தந்தை ராவணனுடைய சிறைக்குள் இருந்து நம்மளை விடுவிக்கின்றார். தேகம் உட்பட அனைத்து சம்பந்தங்களில் இருந்தும் புத்தியின் மூலம் தியாகம் செய்யுங்கள். அனைத்து சம்பந்தங்களையும் புத்தியின் மூலம் தியாகம் செய்யுங்கள். தன்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் கல்பமாக பாரதத்தில் வருகின்றேன் என்று தந்தை கூறுகிறார். பாரதவாசி குழந்தைகளை உலகத்தின் கிரீடமணிந்த இளவரசன் இளவரசி ஆக்குகிறேன். எவ்வளவு சகஜமான படிப்பாகும்! எவ்வளவு சகஜமாக படிப்பிக்கின்றார். 4 மணி நேரம் 8 மணி நேரம் அமருங்கள், இப்படியெல்லாம் தந்தை சொல்லுவதில்லை. அந்த உலகியல் படிப்பு வேணால் 4 மணி நேரம் 8 மணி நேரம் இருக்கலாம். ஆனால் இந்த படிப்பு 1 மணி நேரம் தான் இல்லையா? அதனால் 4 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் வாங்க இங்கே உட்காருங்கள்லாம் தந்தை இங்கே சொல்லுவதில்லையா. இல்லறத்தில் இருந்தாலும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் பதித்த நிலையிலிருந்து பாவனமாகி விடுவீர்கள். ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டையும் சுத்தப்படுத்துவதற்காக தந்தை கூறுகிறார், மன்மனாபவ. தந்தை உங்களுக்கு அரை கல்பம் ராவணனிடமிருந்து ஃப்ரீடம் கொடுத்து விடுகிறார். இப்பொழுது மீண்டும் ஃப்ரீடம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அரை கல்பம் நீங்கள் சுதந்திரமாக ராஜ்யம் செய்யுங்கள். அங்கு 5 விகாரங்களுடைய பெயரே இல்லை. இப்பொழுது ஸ்ரீமத் படி நடந்து சிரேஷ்டமாக ஆக வேண்டும். எனக்குள் எந்த அளவிற்கு விகாரம் உள்ளது என்பதையும் தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். இங்கு முயற்சி செய்து மாலையில் மணியாகுவதற்காகத்தான் வந்துள்ளீர்கள். ஃபெயிலாகிவிட்டால் மாலையில் வர முடியாது. கல்பமாக ராஜ்யத்தை இழந்து விடுவீர்கள்.
பிறகு பச்சாதாபப்படுவீர்கள். அந்த படிப்பிலும் ரெஜிஸ்டர் வைக்கிறார்கள், லட்சணத்தையும் பார்க்கிறார்கள். இதுவும் படிப்பாகும். அதிகாலையில் எழுந்து தாமாகவே இந்த படிப்பை படிக்க வேண்டும். முழு முயற்சி செய்யவில்லை என்றால் பிரஜைகளில் சென்று விடுவீர்கள். நல்ல விதமாக யோகா செய்தீர்கள், படிப்பு படித்தீர்கள், தன்னுடைய மூட்டை முடிச்சுகளை எதிர்காலத்திற்காக டிரான்ஸ்ஃபர் செய்தீர்கள் என்றால் அதற்கு பதிலாக எதிர்காலத்தில் பலன் கிடைக்கும். ஈஸ்வரன் பெயரில் கொடுத்தாலும் அடுத்த பிறவியில் பதிலாக பலன் கிடைக்கிறது. இப்பொழுது தந்தை கூறுகிறார், நானோ நேரடியாகவே வந்திருக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது தனக்காகவே செய்கிறீர்கள். இந்த நேரத்தில் தந்தைக்கு மிகவும் அதிகமாக நீங்கள் உதவி செய்கிறீர்கள். குழந்தைகளுக்கு இப்பொழுது ஈஸ்வரிய புத்தி கிடைத்துள்ளது. பகவான் படிப்பிக்கின்றார் என்றால் அவர் மீது எவ்வளவு மரியாதை வைக்க வேண்டும், எவ்வளவு படிக்க வேண்டும். நிறைய குழந்தைகளுக்கு படிப்பின் ஆர்வமே இல்லை. குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும், நாம் தந்தை மூலம் கிரீடமணிந்த இளவரசன் இளவரசியாகி கொண்டு இருக்கிறோம் என்று. தந்தை என்னுடைய வழிப்படி செல்லுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். அடிக்கடி கூறுகிறார்கள் மறந்து விட்டோம் என்று. மாணவர்கள் பாடம் மறந்துவிட்டது என்று கூறினால் டீச்சர் என்ன செய்வார்கள்? நினைவு செய்யவில்லை என்றால் விக்ரமம் விநாசமாகாது. அனைவரும் பாஸ் ஆகுவதற்காக கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் டீச்சர் காட்டுவாரா என்ன? இங்கு ஆசீர்வாதம் கிருபை என்கிற விஷயமே இல்லை. தந்தை கூறுகிறார், இந்த படிப்பை நல்ல விதமாக படியுங்கள், தொழில்கள் போன்றவையை செய்யுங்கள், ஆனால் படிப்பு அவசியம் படிக்க வேண்டும். தந்தை கிருபை ஆசீர்வாதம்லாம் காட்டுவார்னு நினச்சிட்டு நம்ம அப்படி இருக்க முடியாது. ஏன்னா இந்த படிப்பு படித்தாதான் பலன் இருக்கு. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகுங்கள். மற்றவர்களுக்கு கூட வழியை சொல்லுங்கள். நாம் தந்தையின் தொண்டு எவ்வளவு செய்கின்றோம், எவ்வளவு பேரை தனக்கு சமமாக மாற்றியுள்ளோம் என்பதை உள்ளத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். தந்தை தன்னுடைய குழந்தைகளிடம் ஒரு வேண்டுகோள் விடுவிக்கிறார். இனிமையான குழந்தைகளே, நல்ல விதமாக படிப்பு படியுங்கள், அப்பொழுது நல்ல பதவி அடைவீர்கள். இந்த சமயத்தில் நீங்கள் வைரத்திற்கு சமமாக ஆகிக்கொண்டு இருக்கிறீர்கள். எனவே சோழிக்கு பின்னால் இருக்கக்கூடாது. தந்தைக்கு காட்சி கிடைத்தது, உடனே கூழாங்கல்லை விட்டுவிட்டார். இந்த பிரம்மா பாபாவுக்கு காட்சி கொடுத்தாரு சிவ பாபா, உடனே எல்லாத்தையும் விட்டுட்டாரு. 21 பிறவிகளுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது என்றால் இதை என்ன செய்வது என்று நினைத்து அனைத்தையுமே விட்டுவிட்டார். எல்லாமே அந்த வைரக்கற்கள்லாம் பிரம்மா பாபாவுக்கு கல் போல தெரிஞ்சிருக்கு. இறைவன் வைரத்தை கொடுக்குறாரு, 21 பிறவிகளுக்கு ராஜ்யத்தை கொடுக்குறாரு. அதனால எல்லாத்தையும் நினைச்சு உடனடியாகவே பிரம்மா பாபா எல்லாத்தையும் விட்டு விட்டார். நான் உலகத்தின் ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறேன், விநாசமும் ஏற்படும், இதையும் தெரிந்துள்ளீர்கள். இப்பொழுது படிக்கவில்லை என்றால் மிகவும் தாமதம் ஆகிவிடும், பச்சாதாபப்பட வேண்டி வரும். இந்த அனைத்து காட்சிகளையும் குழந்தைகளுக்கு கிடைக்கின்றது. சொர்க்கத்திற்கு செல்லுவதற்காக தந்தை வழி கூறுகிறார். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது என்கிற ஞானத்தையும் கொடுக்கிறார். இது எல்லையற்ற ஞானமாகும். நீங்கள் மறைமுகமாக தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தந்தையோ சர்வ சக்திசாலியாக இருக்கிறார். அதேபோல் மாயாவும் கூட சக்திசாலியாக இருக்கிறது. அரைக்கல்பம் ராமராஜ்யம், அரைக்கல்பம் ராவண ராஜ்யம், இது கூட யாருக்கும் தெரியாது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நாம் இன்று படிக்கின்றோம், நாளை கிரீடம் அணிந்த இளவரசன் இளவரசியாக ஆவோம்.
இந்த போதை சதா இருக்க வேண்டும். நாம் அவ்வளவு முயற்சி செய்கின்றோமா? தந்தை மீது அவ்வளவு மதிப்பு வைத்துள்ளோமா? படிப்பில் ஆர்வம் இருக்கிறதா? இதை தன்னுடைய உள்ளத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, பாபாவின் கடமையில் மறைமுகமான உதவியாளர் ஆக வேண்டும். எதிர்காலத்திற்காக தன்னுடைய மூட்டை முடிச்சுகளை டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும். சோழிக்கு பின்னால் தன்னுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. வைரத்திற்கு சமமாக ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வரதானம்: மனதையும் புத்தியையும் மன வழியிலிருந்து ஃப்ரீயாக்கி சூட்சும வதனத்தின் அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுங்கள். சங்கல்ப சக்தி மட்டுமின்றி மனம் மற்றும் புத்தியை மன வழியிலிருந்து காலியாக வைத்திருங்கள். அப்பொழுது இங்கு இருந்தாலும் வதனத்தின் அனைத்து காட்சிகளும் இந்த உலகத்தில் தெரிவது போன்று தெளிவாக அனுபவமாகும். இந்த அனுபவத்திற்காக எந்த சுமையையும் தன் மீது வைத்து கொள்ளாதீர்கள். அனைத்து சுமைகளையும் தந்தைக்கு கொடுத்துவிட்டு டபுள் லைட் ஆகுங்கள். மனம் புத்திக்குள் சதா சுத்த எண்ணங்களின் உணவை உட்கொள்ளுங்கள். ஒருபொழுதும் வீண் எண்ணங்கள், விகல்பங்கள் என்கிற அசுத்த உணவை உட்கொள்ளாதீர்கள். அப்பொழுது சுமையிலிருந்து விலகி லேசாகி உயர்ந்த மனநிலையை அனுபவம் செய்ய முடியும். ஸ்லோகன்: வீணானவைகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைத்து விடுங்கள். சுப பாவனையின் ஸ்டாக்கை ஃபில் பண்ணுங்கள், அதாவது நிரப்பிக்கொள்ளுங்கள். இன்றைய அவ்யக்த சமிக்கை: போக போக எப்பொழுதாவது தோல்வி அல்லது கஷ்டமான அனுபவம் ஏற்பட்டால் அதற்கான காரணம் வெறும் உதவியாளராக ஆகிவிடுகிறீர்கள். இறைவனின் உதவியாளராக ஆவதில்லை என்பதாகும். இறைவனை அந்த உதவியாளர் என்பதிலிருந்து பிரிக்க வேண்டாம். பெயரோ இறைவனின் உதவியாளர் என்று இருக்கும்போது இணைந்ததை ஏன் தனியாக பிரிக்கிறீர்கள்? சதா தன்னுடைய பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது சேவையில் தானாகவே இறைவனின் மந்திரம் நிரம்பிவிடும். நல்லது. ஓம் சாந்தி. से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून बच्चिया। बच्चिया दिखता सुंदर लहराए निरंतर आनंदित अंतर। मौजों की मौज लेने का है समय। वो प्रेम डोर से खींचे वहाँ जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले।
मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। राहें देखे बाबा बाहें खोले, दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। राहें देखे बाबा बाहें खोले, दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। कुर्बान करके आओ पुराना जान, सुन प्यार से पुकारे वो शिव क्षमा। जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां, रहता परम सितारा बेहद सुकून वहां। सितारों से दूर सितारों का जहां, रहता परम सितारा बेहद सुकून वहां। बच्चिया 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 बच्चिया।